பாருங்க, தொடர்ந்து வாசிங்களேன். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். பாருங்க, இன்னும் நம்பல. உன் கையை மடியில போடுன்னு. அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்ப உன் மடியிலே போடு என்றார். திரும்பவும் மடியில போடுன்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. கைகளை வய தலையிலேயே செல்லுங்க பார்க்கலாம். நீ நம்பணுமா வேண்டாம் ஐயா? எத்தனை அற்புதத்தை செஞ்சுட்டு இருக்கிறார், எத்தனை உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அந்த நீதியை பற்றி கொள் பிள்ளையே, இந்த நீதிக்காக வாழு. ஆண்டவர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை வயத்தில் இல்லையா சொல்லுவோமாக. ஆண்டவர் உங்களை நடத்துவார் பிள்ளையே. உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வரப்பா இயேசுவை, நீங்கள் ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபையோடு கூட நான் ஐக்கியமாக்குறேன்ப்பா. மணவாளனாகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், மணவாட்டியாகிய சபையை சந்திப்பதற்காக. எத்தனை பேர் அமைச்சிடுங்க? நீ ஆயத்தமாக இருக்கிறியா? இல்லை கைவிடப்பட்ட போல அந்த 5 கன்னியை போல நீ இருக்கிறியா? மெத்தனமாக இருக்காத பிள்ளையே, கர்த்தருடைய நீதியை தேடு. கர்த்தருடைய நீதியை தேடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நீதியை தேடுங்க. கர்த்தருடைய நீதியை தேடுங்க. தேவனுடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்களேன். முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கூடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும். 10வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. என்ன சொல்றாரு? எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஆண்டவர் இவ்வளவு சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் தொடர்ச்சியா பேச மாட்டேன் பாஸ்டர். எனக்கு ஜெபிக்கவே தெரியாது பாஸ்டர். ஜெபிக்க தெரியலன்னா வந்து உட்காரு. You spend your valuable time to valuable God. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? வேல்யூபிள் டைம், பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத உன் விலையேற பெற்றதான உன்னுடைய நேரத்தை விலை மதிக்க முடியாத தேவனுக்காக வந்து நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் நான் தூங்க வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீதியை தேடு, நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ நீதியை தேடு. நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்றான். நீ நீதி செய்யறது இல்லை, குடும்பத்தில் சாக்கு போக்கு, ஈகோ ப்ராப்ளம். கணவனுக்கும் மனைவிக்கு ஈகோ ப்ராப்ளம். நீ பெரியவனா நான் பெரியவனா? செய் வேலையை. செய்ய மாட்டேன் போலனா போ. நான் டிஃபன் செய்ய மாட்டேன் போ. 2 தடவை கடையில் போய் சாப்பிடுவேன். 3வது தடவை செய்யலையாம்மா சாப்பாடு. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா 50-50 ஒர்க்கு. நீ அந்த வேலையை செய்யணும், இது உன் வேலை, இது என் வேலை. அது குடும்பமாக இருக்காதியா? எதா தப்பு பண்ணிட்டாலும் உன் வேலை செய்யலை. இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது உன்னுடைய டிபார்ட்மெண்ட். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? பார்த்து இருக்கும். அந்த சைடு, அந்த தொம்பு கூட அந்த சைடு போயிடக்கூடாது. விளங்குமா? இது நீதி செய்யா. கணவனார் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாரா, நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் போய் a successful man which have the successful lady, ஒரு நல்ல ஒரு பின்னாடி உறுதுணையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?
அவங்க நல்ல வேலை செய்யணும்னா நீங்கள் துணி துவைச்சி கொடுக்கணும், எல்லாம் பண்ணி சாப்பாடு கரெக்டாக கொடுத்தா அவங்களுடையதான துறையில் அவங்க எக்ஸலாக வருவாங்க. எத்தனை பேர் என்னோட ஆமேன் என்று சொல்ல முடியும்? தேவ நீதியை செய். இது ஆகாது, நடக்காது, மூஞ்ச பார்த்தாலே விடியாதுன்னு சொல்லாதீங்க. விளங்காதவளே விளங்காதவளே, அது விளங்காமே தான் போகும். ஈகோ ப்ராப்ளம், ஈகோ ப்ராப்ளம். குழந்தைய போல மாறாதீங்கய்யா. ஈகோ ப்ராப்ளம். இது உன் இடம், இது என் இடம், இது உன் இடம், இது உன் இடம். செய்யுங்களேன், செய்யுங்களேன். ஈகோ ப்ராப்ளம் பார்க்காதீங்க. உன் அப்பா வந்தாங்கன்னா, என் அப்பா வந்தாங்கண்ணே, உன் அப்பா வந்தாங்கண்ணே, என் அப்பா, என் அம்மா, உன் அப்படிலாம் இருக்காதீங்க. எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க? அது மாமியார் வந்தாங்க, அம்மா போல நேசிங்க. வேற்றுமை இருக்கக்கூடாது. நொண்டி சாக்கு சொல்லாத, நீதியை செய். எத்தனை பேர் அம்மேன்னு சொல்லுங்க? இவைகளெல்லாம் கூட வரும். எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க? The blessing will follows you. The blessing will come upon you. எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நீ தடை பண்ணாத. எத்தனை பேர் அம்மேன்னு சொல்லி 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் நொண்டி சாக்கு சொல்ல மாட்டேன்ப்பா. ஆண்டவர் நீதியின் தேவன், எவ்வளோ அழகான நீதி எனக்காக ஏசப்பா. என்னை வேதனைப்படுத்துகிறவங்க மத்தியில் எனக்கு நீங்கள் பரிந்து பேசணும்னு நிற்கிறீங்களேப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, நான் நொண்டி சாக்கு சொல்ல மாட்டேன். 2 கையை உயர்த்து, உண்மையாக ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். புரிஞ்சவங்க ஜெபம் பண்ணுவாங்க, புரிஞ்சவங்க ஜெபம் பண்ணுவாங்க, புரிஞ்சவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளையா இருக்கிறியா? என் அப்பா அம்மாவுக்காக நான் உறுதுணையாக இருப்பேன். நல்லா படி. உன்னை பார்த்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க உன்னை பார்த்து வேதனைப்படக்கூடாது. உனக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதுக்குள்ள டைம் போட்டாங்க அவங்க, முடிக்கிறதுக்கு நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு சத்தியத்தை சொல்ல, 3 சத்தியம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு சத்தியம் என்ன, சரியா? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி, இன்னும் கர்த்தருடைய சீஷனை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய், பாருங்க இவன் எவ்வளவு கொடூரமானவன்னா, அந்த 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். அவனை கொலை செய்கிறதற்கு, யாரை கொலை செய்கிறதுக்கு? ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். இந்த சவுலும் உடந்த, யாரு? இந்த சவுலும் உடந்த. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை எப்படியாவது கொலைக்கணும், அழிக்கணும், எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஒரு பயங்கர ஆக்ரோஷமாக வரான். அப்போ வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடிதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீதி உள்ள தேவன் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இவ்வளோ தெளிவாக பேசுகிறார் பாருங்க. சரி, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். நீ துன்பப்படுத்துகிற ஆண்டவர் எதில் பிரியப்படுறார் பாருங்க.
அந்த 6வது வசனத்தை வாசிங்களேன். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கைகளை உயர்த்தலேலியா சொல்லுங்களேன், நல்லா கையை உயர்த்தலேலியா சொல்லுங்களேன். அப்போ நீதியின் தேவன் எதை பிரியப்படுறாரு? நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்யறேன். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கப்பா நான் செய்யறேன். எல்லாம் சொல்லுங்க. இது உதட்டில் வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து வரணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்ப்பா, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்ப்பா. சகோதரிகளே வாய் திறந்து கேளுங்க, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்ப்பா, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். வாய் திறந்து கேளுங்க, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் அங்க உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்க சொல்றாரு பாருங்க, 15வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். யாரு ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் அனனியாவுக்கு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட சொல்றாரு. ஏய் நீ போ, அவன் புறஜாதியாருக்கு யாரு? ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கைகளை வைத்த லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். I am chosen person. நான் தெரிந்து கொள்ள பாத்திரமா இருக்கிறான். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? ஆண்டவருக்கு நீதியின் தேவன், நீதி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். புறஜாதியார்கள் கர்த்தருடைய நீதியை தேட வேண்டும், ராஜாக்கள் இயேசுவுடைய நீதியை பார்க்க வேண்டும். தேவனை அறியாத ஜனங்கள் இயேசுவை அறியத்தக்கதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை வைத்தலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். God chosen us. கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார் பிள்ளையே. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தரை தெரிந்து கொண்டார். இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தரை, தாயின் வயிற்றிலே நான் என் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பதை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் இயேசுவை அறியாதவர்கள் எத்தனை பேர்? அதான் நேற்று நமக்கு ஸ்தோத்திரம் காத்திருப்பு ஜெபம் நடந்தது. எத்தனையோ இளையகுமாரன் வெளியே இருக்கிறான் ஐயா, எத்தனையோ இளையகுமாரன் இயேசுவை அறியாத வெளியே இருக்கிறான். அவங்கெல்லாம் என்னைக்கு ரட்சிக்கப்படுறது? ஆராதனைக்கு இத்தனை பேர் வருகிறோமே, ஜெபத்துக்கு இத்தனை பேர் இல்லையே ஐயா, ஜெபத்துக்கு இல்லையே ஐயா. சுயநீதியில் நீ வாழாத, சுயநீதி அழுக்கான கந்த. நான் நேற்று ஒரு பிரதர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். அவர் சொல்கிறாரு ஸ்தோத்திரம், பிரயாசப்படலாம்னா ஆகுமா? நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், பிரயாசம் மாத்திரம்தான் படுறாப்புல. இல்லை பாஸ்டர் நான் எல்லா நேரத்துலையும் நான் ஜெபம் பண்ணுறேன். அது ரைட்டு, ஜெபிக்கணும்னு ஒரு நேரம் இருக்குதா உனக்கு? You having the time for prayer. அதே நேரத்தில் பிரயாசமும் படணும். நான் விளையாட்டுக்கு சொல்றது உண்டு, அதான் உண்மை. அரிசியை வச்சுக்கிட்டு சோறாகுன்னு ஆகுமா? அதுக்கு கிரியை செய்தாதான் சோறு ஆகும். உங்களை நீ ஏமாற்றக்கூடாது. ஜெபிக்காம கிரியை செய்கிறதும் கிரியை செய்யாம ஜெபிக்கிறதும் ஆமென் ஸ்தோத்திரம், அது ஒரு 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 ஃபுல்னஸ் கொண்டு வராது. நீங்க ஜெபம் பண்ணி கிரியை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஞானத்தை தருவார். ஜெபத்தோடு கூட கிரியையோடு கூட ஜெபம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வயத்தலை செய்யுங்க. அது உண்மை. ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், எனக்கு நீங்க செய்யுங்க. அதுல எத்தனை தடை வந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. ஏன்னா உன் தாய் தகப்பனார் கூட என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை உதாசீனம் தள்ளுவாங்க. போ சும்மா என்ன. ஆனா இந்த இயேசு உன் ஜெபத்தை தள்ளவே மாட்டார், உன் ஜெபத்தை தள்ளவே மாட்டார். நீதியின் தேவன். பார்த்தீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிங்க. நான் கவனிப்பேன், கடுமையான வெயில் மத்தியிலும் பாஸ்டர்
சில நேரத்தில் ஆட்டோ கூட வரமாட்டேங்குது பாஸ்டர். எப்படியாவது தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகளுடைய நிலவரத்தை பார்க்குறேன், அவருடைய ப்ராக்ரஸை பார்க்குறேன், அது எல்லாமே உயர்ந்திருக்கிறது. கைகளை வயத்தலையிலேயே சொல்லுவோமா, there's a progress. ஆனால் சிலவங்களை பார்க்குறேன், ஸ்தோத்திரம், வாய்ப்பிருந்தும் தேவ சமூகத்தில் வராதவங்களை பார்க்குறேன். இருந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க, இருந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. மோனோட்டோனஸாக போயுது அப்படியே. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக நில்லுங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உதைக்கிறது உனக்கு கடினமா இருக்கா? உன் முள்ளில் உதைக்கிறது கடினமா இருக்குதா? ஆண்டவர் பொதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய நீதியின் தேவன், அவர் நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேடு, தேடு, சாக்கு போக்கு சொல்லாத, சாக்கு போக்கு சொல்லாத. உங்களை என்னை அழைத்தது எதுக்காக தெரியுமா? ஆமென். புறஜாதியார்கள் இயேசுவை அறிய வேண்டும், ராஜாக்கள் இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிய வேண்டும். கைகளை வைத்தலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எழும்பி நிற்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில, கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ரெண்டு கையை உயர்த்தி, ஹல்லேலூயா, ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அம்மே. கையை உயர்த்தி சொல்லுங்க, அம்மே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுங்க, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. கையை உயர்த்தி சொல்லலாம், எனக்கு நல்லவர், எனக்கு பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லு பிள்ளை, எனக்கு கையை உயர்த்தி சொல்லுடா. ஆமே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், ஹல்லேலூயா, செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆமே ஓயாமல் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவர் இருப்பவரே. ஒரு விஷயம் கூட, எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவரா, எனக்கு ரொம்ப நல்லவர். நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வேர்ட். என்னை உணர்த்தினதற்காக நன்றி. எனக்கு வேண்டிய கிருபைகளை நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.